அஸ்ஸலாமு அலைக்கும். இது நம்ம ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து அதிகமாக அப்படியே திருப்பலானியிலேருந்து சேதுக்கரை போகிற ரோடு இது. இது சரியான வளைவுங்க. பல வருஷம் ஆச்சு. எல்லாம் இந்த ஊர் மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இங்கே வளைவு சேரிக்காடு வைக்கணும், பேரிக்காடு வைக்கணும். அது இல்லாமல் தடுப்பு அந்த வெளியில் இருந்து வர்றவங்களுக்கு அடையாளப்படுத்துகிற மாதிரி நைட்டில் வர பயணிகளுக்கு வந்து ரீப்ளை ஆகிற மாதிரி அந்த கம்பிலாம் வைக்கணும், தடுப்பு சுவர் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருப்பாங்க போல இருக்குது இந்த ஊர் ஜமாத்தில் இருந்து. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. பல கார்கள் வந்து வெளியூரில் இருந்து, மெயினாக இது வந்து ராமேஸ்வரம் டு சேதுக்கரை அதிகமான மக்கள் வந்து தீர்த்தம் மாதுறதுக்காக வருவாங்க. வெளியூரில் இருந்து அதிக பயணிகள் வந்து இங்கே புனித நீராடுறதுக்காக சேதுக்கரைக்கு வராங்க. ஆனால் இந்த சூழ்நிலை வந்து நைட்டு பாருங்கள், ஒரு காலையில் 3 மணி போல் வந்திருப்பாங்க போல காரில். இதே மாதிரி சம்பவம் அதிகமாக நடக்குது இந்த இடத்துல. ஆனால் எந்த ஒரு பாதுகாப்பு கவசங்களும் அரசு சார்பில் இருந்து இது வரைக்கும் வைக்கலை. இது ஒரு கோரிக்கையை எடுத்து இந்த மாவட்ட நிர்வாகம், இந்த மாவட்டத்தினுடைய இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர்கள் கவனத்திற்காக இது இப்போ சொல்கிறோம். இதுக்கு வந்து பாதுகாப்பு மாதிரி ஒரு தடுப்பு சுவர் கட்டணும். இதெல்லாம் வந்திருக்காங்க. திருப்பலானியிலிருந்து சேதுக்கரை போகிற வழி இது வந்து ஆபத்தான வளைவாக இருக்குது. அதிகமான விபத்துகள் ஏற்படுது. பாருங்க, அதிகாலையில் கார் வந்து விபத்தாயிருச்சு. எங்கேருந்து இந்த பெண்டு வளைவில் இருந்து வந்தது அவங்களுக்கு தெரியல. எந்த தடுப்பு சுவரும் இல்லை, எந்த ஒரு அடையாளமும் இல்லை. இரவு நேரத்தில் வரும்போது ரொம்ப அபாயகரமான வளைவாக இருக்குது. இந்த ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம், சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை அவங்க நடவடிக்கை எடுக்கணும். இதை மக்களுடைய உயிர் ரொம்ப அபாயகரமாக போயிட்டுருக்குது. அதிகமான மக்கள் வந்து சேதுக்கரைக்கு புனித நீராட வர்றாங்க. இந்த மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொண்டு இந்த அபாயகரமான வளைவுக்கு ஒரு பாதுகாப்பு தடுப்பு சுவர் கட்டணும்னு மேல தூத்துக்குடி கிராம மக்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கோரிக்கை வைக்கின்றோம்.